ஹாய் ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சூரிய குடும்பம் எங்கே இருக்குது அப்படின்னா விண்மீன் திரள் மண்டலத்தில் உள்ளது. இந்த புவி எங்கே இருக்குது அப்படின்னா பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் இருக்குது. அதே மாதிரி பேரண்டத்தில் மில்லியன் கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள் உள்ளன. அதுக்கப்புறமா இந்த பெருவெடிப்பு ஏற்பட்டதன் மூலமாக தான் விண்மீன்களும் வான்பொருட்களும் தோன்றுனதா சொல்றாங்க. இவை அனைத்துமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேரண்டம் அல்லது பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேரண்டத்தை பற்றிய படிப்பு பிரபஞ்சவியல் அதாவது காஸ்மோலாஜி அப்படின்னு சொல்றாங்க. இந்த காஸ்மாஸ் அப்படிங்கிற ஒரு சொல் ஒரு கிரேக்க சொல். அதுக்கப்புறமா நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா பேரண்டம் சுமார் 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது தான் இந்த பேரண்டம். இந்த பேரண்டம் விண்மீன் திரள் மண்டலங்கள், விண்மீன்கள், கோள்கள், வால் நட்சத்திரங்கள், சிறு கோள்கள், விண்கற்கள், துணைக்கோள்களை உள்ளடக்கியது. இவை வான்பொருட்கள் என்றும் அழைக்கிறாங்க. வான்பொருட்களின் இடையேயான தூரத்தை அளவிடும் அலகிற்கு ஒரு ஒளியாண்டு அப்படின்னு பெயர். விண்மீன் திரள் மண்டலம். இந்த விண்மீன் திரள் மண்டலம் ஈர்ப்பு விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டு இருக்கும் நட்சத்திரங்களின் தொகுப்பு தான் இந்த விண்மீன் திரள் மண்டலம். இது பெருவெடிப்பு நிகழ்வுக்கு பிறகு சுமார் 5 பில்லியன் வருடங்களுக்கு பின் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் உருவானது. இது பூமிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திரள் மண்டலங்கள் 2 இருக்கு. அது என்ன அப்படின்னா ஆண்ட்ரோமெடா விண்மீன் திரள் மண்டலம், மெகலனிக் கிளவுட்ஸ் விண்மீன் திரள் மண்டலம். அதுக்கப்புறமா நம்ம ஓர் ஒளியாண்டு பற்றி பார்க்கலாம். ஒளி ஒரு ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு தான் ஓர் ஒளியாண்டு. ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். ஒளியானது வினாடிக்கு 330 மீட்டர் வேகத்தில் பயணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா சூரிய குடும்பம். அதாவது சோலார் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா சூரிய கடவுள். சோல் அப்படிங்கிற சொல் லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதா சொல்லப்படுகிறது. சூரிய குடும்பம் சுமார் 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பே உருவானதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா சூரியன். இந்த சூரியன் தான் சூரிய குடும்பத்தின் மையம். சூரியன் சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் 99.8% உள்ளது. அதுக்கப்புறமா இது ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற வெப்பமான வாயுக்களால் ஆனது. தானே ஒளியை உமிழக்கூடிய தன்மை கொண்டது சூரியன். இதோட மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளவுனா 6000 டிகிரி செல்சியஸ். சூரிய ஒளி புவியின் மேற்பரப்பை வந்தடைய சுமார் 8.3 நிமிடங்களை எடுத்துக்கொள்ளுது. அதுக்கப்புறமா சூரியன் 1.3 மில்லியன் பூமியை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவில் இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம கோள்கள் பற்றி பார்க்கலாம். கோள் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா சுற்றி வருபவர் அப்படின்னு பொருள். இந்த கோள்கள் 8 கோள்கள் இருக்கு. அது என்னன்னா புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். இந்த வெள்ளி யுரேனஸ் கோள்களை தவிர பிற கோள்கள் சூரியனை எதிர்கடிகாரத்தில் சுற்றுகின்றன. அந்த காலத்திலேயே புலவர்கள் சிறுபானாற்றுப்படை நூலில் விண்கோள்களை பற்றி பாடி வச்சிருக்காங்க. அதாவது வால்நிற விசும்பின் கோள்மீன் சூழ்ந்த இளங்கடின் ஞாயிறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரியனுக்கு அருகில் உள்ள கோள்கள் எது அப்படின்னா புதன், வெள்ளி, புவி, செவ்வாய். இந்த 4 கோள்களுமே சூரியனுக்கு அருகில் உள்ள கோள்கள். இந்த கோள்களை உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர் கோள்கள் என்றும் அழைக்கிறாங்க. இந்த கோள்கள் எதனால் ஆனது அப்படின்னா பாறைகளால் ஆனது. கடைசி 4 கோள்கள் என்ன அப்படின்னா வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். இந்த 4 கோள்களுமே கடைசி 4 கோள்களாக சொல்கிறாங்க. இதை வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழன் நிகர்கோள்கள் அதாவது ஜோபியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோள்கள் எதனால் ஆனது அப்படின்னா வாயுக்களால் ஆனது. அதனால் இதை வளிமக்கோள்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. செவ்வாய் வியாழன் கோள்களுக்கிடையே குறுங்கோள் மண்டலம் ஒன்று காணப்படுகிறது. இந்த 8 கோள்களையுமே நம்ம வரிசையாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம் சண்டை யுத்தம் நெருங்காது. இந்த சென்டென்ஸோட ஃபஸ்ட்டு எழுத்தை நம்ம ஞாபகமாக வச்சு கோள்களோட வரிசையை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம புதன் கோள்களை பற்றி பார்க்கலாம். இது சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள், முதல் சிறிய கோள். இந்த கோளை என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரோமானிய கடவுள்களின் தூதுவர் அவங்களோட பேரால் தான் இந்த கோளை அழைக்கிறாங்க, அதாவது மெர்க்குரி. இந்த கோளில் நீரோ வாயுக்களோ இல்லை. அதே மாதிரி துணைக்கோள்களும் இல்லை. இந்த கோள் அதிகாலை அந்திப்பொழுதில் வெறும் கண்களால் காண முடியும். அதுக்கப்புறமா நம்ம எந்த கோளை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா வெள்ளி. இது மிகவும் வெப்பமான கோள்.
பூமி மாதிரியே ஒரே அளவில் இருக்கனால இந்த வெள்ளியையும் பூமியையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரட்டைக்கோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெள்ளி தன்னை தானே சுற்றி கொள்ள 243 நாட்களை எடுத்துக்கொள்ளுது. யுரேனஸை போன்று இந்த வெள்ளிக்கோளும் கிழக்கிலிருந்து மேற்காக தான் சுற்றுது. இந்த கோளுக்கும் துணைக்கோள் இல்லை. அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய பெண் கடவுள் வீனஸ் அவங்களோட பெயரால் தான் இந்த கோள் அழைக்கப்படுகிறது. இந்த கோள் காலை மாலை விண்ணில காணப்படுகிறது. இந்த கோளை விடிவெள்ளி அண்டிவெள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள் எது அப்படின்னா அது வெள்ளி தான். அதுக்கப்புறமா நம்ம எந்த கோளை பற்றி பார்க்க போறோம்னா பூமியைத்தான் பார்க்க போறோம். இது உயிர்கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5வது பெரிய கோள் எதுனா அது பூமி தான். இதை நீலக்கோள் நீர்க்கோள் அப்படின்னும் அழைக்கிறாங்க. ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் எது அப்படின்னா அது நம்ம பூமி தான். இதோட துருவ விட்டம் எவ்வளோனா 12,714 கிலோமீட்டர். இதோட நிலநடுக்கோட்டு விட்டம் எவ்வளோனா 12,756 கிலோமீட்டர். புவி சூரியனை வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுகிறது. இதோட துணைக்கோள் எது அப்படின்னா அது நிலா. அதுக்கப்புறமா நம்ம செவ்வாய்க்கோள்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோளை செந்நிறக்கோள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ரோமானிய போர்க்கடவுள் மார்ஸ் அவங்களோட பெயரால் இந்த கோள் அழைக்கப்படுகிறது. 2வது சிறிய கோள் எது அப்படின்னா அது செவ்வாய் தான். இந்த கோளோட மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு உள்ளதால் செந்நிறமாக காணப்படுகிறது. இதை சிவந்த கோள் அப்படின்னு சொல்லியும் அழைப்பாங்க. துருவ பகுதிகளில் புவியை போன்ற பனிக்கவிகள் உள்ளன. அதுக்கப்புறமா ஃபோபஸ் டீமஸ் அப்படின்னு சொல்லி 2 துணைக்கோள்கள் இந்த கோளுக்கு இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம என்ன கோளை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா வியாழன், அதாவது ஜூபிட்டர் பெருங்கோள். இது மிகப்பெரிய கோள். ரோமானியர்களின் முதன்மை கடவுள் ஜூபிட்டர் அவங்களோட பெயரால் தான் இந்த கோள் அழைக்கப்படுகிறது. இது மிக வேகமாக சுழலக்கூடிய கோள். இதை வளிமக்கோள் அப்படின்னு சொல்லியும் அழைக்கிறாங்க. வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் ஹீலியம் வாயுக்களால் காணப்படுகிற கோள் எதுனா அது வியாழன் தான். மிக அதிகமான துணைக்கோள்களை கொண்டுள்ள கோளும் அது வியாழன் தான். எத்தனை துணைக்கோள் இருக்குன்னா 67 துணைக்கோள்கள் இந்த வியாழனுக்கு இருக்கு. அவற்றில் ஐயோ, யூரோப்பா, கனிமேடு, கேலிஸ்டோ இந்த 4 துணைக்கோளும் தான் மிக முக்கியமான மிகப்பெரிய துணைக்கோளாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம எந்த கோளை பற்றி பார்க்க போகிறோம்னா சனிக்கோள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வளையங்கள் கொண்ட கோள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. சூரிய குடும்பத்தின் 2வது பெரிய கோள் எது அப்படின்னா அது சனி தான். ரோமானிய வேளாண்மை கடவுள் சாட்சன் அவங்களோட பெயரால் இந்த கோள் அழைக்கப்படுகிறது. பாறை துகள்கள், பனித்துகள்கள், பாறைகள், தூசுக்களால் ஆன பெரிய வளையம் ஒன்று இந்த கோளை சுற்றி அமைந்துள்ளன. 62 துணைக்கோள்களை கொண்ட கோள் எது அப்படின்னா அது சனிக்கோள் தான். இக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னா டைட்டன். சூரிய குடும்பத்தில் காணப்படும் துணைக்கோள்களில் நைட்ரஜன், மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்துள்ள ஒரே துணைக்கோள் எதுனா அது டைட்டான் தான். சனிக்கோளின் தன்ஈர்ப்பு திறன் நீரை விட குறைவு. இந்த கோளில் தண்ணீரால் மிதக்க இயலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம எந்த கோளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யுரேனஸ், அதாவது இதை உருளும் கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோளை வில்லியம் ஹெர்சல் அப்படிங்கிற வானியல் அறிஞரால் 1781ஆம் ஆண்டு இந்த கோள் கண்டுபிடிக்கப்பட்டது. தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் எது அப்படின்னா அது யுரேனஸ் தான். மீத்தேன் வாயு இக்கோளில் உள்ளதால் இது பச்சை நிறமாக நமக்கு தெரியும். கிரேக்க விண்கடவுளோட பெயர், அதாவது யுரேனஸ் அவங்களோட பெயரால் இந்த கோள் யுரேனஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த கோள் 27 துணைக்கோள்களை கொண்டுள்ளது. அதில் டைட்டானியா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய துணைக்கோளாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம எந்த கோளை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா நெப்டியூன், அதாவது கடைசி கோள். அதாவது இதை குளிர்ந்த கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது சூரியன்கிட்டேருந்து மிக தொலைவில் இருக்குது. அதனால் இதை குளிர்ந்த கோள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இது மிக தொலைவில் அமைந்துள்ள கோள். ரோமானிய கடல் கடவுளின் பெயர், அதாவது நெப்டியூன் அவங்க பெயரால் இந்த கோள் அழைக்கப்படுகிறது. பலத்த காற்று வீசும் கோள் எது அப்படின்னா அது நெப்டியூன் தான். இந்த கோள் 14 துணைக்கோள்களை கொண்டது. மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னா ட்ரைட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குறுங்கோள்கள் பற்றி பார்க்குறோம். நெப்டியூன் கோளுக்கு தொலைவில் காணப்படும் சிறிய விண்பொருள் தான் இந்த குறுங்கோள்கள். மிகவும் குளிர்ந்து ஒளி இல்லாமல் காணப்படும். தனது சுற்றுப்பாதையை பிற குறுகலை கோள்களுடன் பகிர்ந்து கொள்ளும். புளூட்டோ, செரஸ், ஈரிஸ், மேக்மேக் மற்றும் ஹவுமியா போன்றவை சூரிய குடும்பத்தில் காணப்படும் 5
குறுங்கோள்களாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன கோளை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா நிலவு. இது பூமியின் துணைக்கோள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. புவி தன்னைத்தானே சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு அப்படின்னா 27 நாட்கள் 8 மணி நேரம். நிலவிற்கு வளிமண்டலம் கிடையாது. நிலவு புவியிலிருந்து 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இது புவியில் 1/4 உடையது. மனிதன் தரையிறங்கிய ஒரு விண்பொருள் எதுனா அது நிலவு தான். அதுக்கப்புறமா நம்ம சிறுகோள்கள் பற்றி பார்க்கலாம். சூரியனை சுற்றி வரும் சிறிய திடப்பொருள் தான் இந்த சிறுகோள்கள். செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய கோள்களுக்கிடையே சிறுகோள் மண்டலம் ஒன்று காணப்படுகிறது. இவை குறுங்கோள்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறமா நம்ம வால் விண் மீன்கள் பற்றி பார்க்கலாம். வால் மற்றும் தலைப்பகுதிகளை கொண்டு காணப்படும் திடப்பொருட்களான தலைப்பகுதி பனிக்கட்டியால் பிணைக்கப்பட்டுள்ளது. இதோட வால் பகுதி எதனால் ஆனதுன்னா வாயுக்களால் ஆனது. புவிக்கு அருகில் 76 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய வால் விண்மீனோட பெயர் என்னன்னா ஹோலி. இது கடைசியாக எப்போ இந்த விண்ணில் காணப்பட்டது அப்படின்னா 1986ஆம் ஆண்டு. இது மீண்டும் 2061ஆம் ஆண்டில் விண்ணில் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விண்கற்கள் மற்றும் விண்வீழ்கற்கள் பற்றி பார்க்கலாம். இந்த விண்கற்கள் எதனால் ஆனது அப்படின்னா உலோக பாறைகளால் ஆன விண்பொருட்கள். இதை எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியும் அழைக்கிறாங்க. அதுக்கப்புறமா புவியின் மேற்பரப்பை தாக்கும் விண்கற்கள் தான் விண்வீழ்கற்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறமா நம்ம பூமியோட இயக்கத்தை பற்றி பார்க்கலாம். புவி சூரியனை மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருவதால் சூரியன் கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதாக நமக்கு தோன்றுகிறது. புவியின் வடிவமும் சாய்வும் பற்றி பார்ப்போம். புவியின் வடதுருவத்திலிருந்து புவி மையத்தின் வழியாக தென் துருவம் வரை செல்லக்கூடிய கற்பனை கோடு தான் புவியின் அச்சு. இந்த புவி தன் அச்சில் 23½ டிகிரி சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுழல்கிறது. தன் சுற்றுவட்ட பாதைக்கு 66½ டிகிரி கோணத்தை இந்த சாய்வு ஏற்படுத்துகிறது. அதுக்கப்புறமா நம்ம பூமியோட சுழல்கள் பற்றி பார்க்கலாம். அதாவது புவி ஒரு முறை சுழல்வதற்கு 23 மணி நேரம் 56 நிமிடம் 4.09 வினாடியை எடுத்துக்கொள்கிறது. புவியின் ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோடு தான் இந்த ஒளிர்வு வட்டம். புவி வினாடிக்கு சூரியனை சுற்றும் காலம் 30 கிலோமீட்டர். புவி ஒரு முறை சூரியனை சுற்றி வரும் காலம் 365.25 நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 வருடங்களுக்கு ஒரு முறை பிப்ரவரி மாதத்தில் 29 நாட்கள் வரும். அதை லீப் வருடம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. மார்ச் 21ஆம் தேதி முதல் செப்டம்பர் 23ஆம் தேதி வரை 6 மாதங்கள் புவியின் வடக்கு அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்து காணப்படும். அப்போது தென் அரைக்கோளம் சூரியனிடமிருந்து விலகி காணப்படுகிறதா சொல்கிறாங்க. செப்டம்பர் 23ஆம் தேதியிலிருந்து மார்ச் 21ஆம் தேதி வரை பூமியோட தென் அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்தும் வட அரைக்கோளம் சூரியனிடமிருந்து விலகியும் காணப்படும். மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23 ஆகிய நாட்கள் நிலநடுக்கோட்டு பகுதியில் சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக விழும். அதனால் பூமியின் அனைத்து பகுதிகளும் பகல் மற்றும் இரவு பொழுது சமமாக காணப்படும். அந்த நாளை என்னன்னு சொல்கிறாங்கன்னா சம பகலிரவு நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூன் 21ஆம் தேதி கடக ரேகையின் மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழுகின்றன. அப்பொழுது வட அரைக்கோளம் நீண்ட பகல் பொழுதையும் தென் அரைக்கோளம் நீண்ட இரவையும் கொண்டிருக்கும். இந்நிகழ்வு கோடைகால கதிர்த்திருப்பம் எனப்படும். அதுக்கப்புறமா டிசம்பர் 22ஆம் தேதி மகர ரேகையின் மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழுகின்றன. இந்த நிகழ்வை குளிர்கால கதிர்த்திருப்பம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இது தென் அரைக்கோளம் பகல் பொழுது நீண்டும் அப்போது வட அரைக்கோளம் நீண்ட இரவாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா பூமி 3 தொகுதிகளில் காணப்படுகிறது. அதாவது என்னென்ன அப்படின்னா பாறைக்கோளம், நீர்க்கோளம், வளிமண்டலம். ஃபர்ஸ்ட் பாறைக்கோளம் லிட்டோஸ்பியர். பாறை அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா லிட்டோஸ் என்ற கிரேக்க படத்தில் பாறைக்கோளம் என்ற சொல்லால் பெறப்பட்டது. அதுக்கப்புறமா நீர்க்கோளம் ஹைட்ரோஸ்பியர். இந்த ஹைட்ரோ அப்படிங்கிற கிரேக்க சொல்லிருந்து ஹைட்ரோஸ்பியர் அப்படிங்கிற சொல் பெறப்பட்டது. இதை நீர்க்கோளம் என்று பெயர். அதுக்கப்புறமா வளிமண்டலம் அட்மாஸ்பியர். அட்மோ அப்படிங்கிற கிரேக்க சொல். இதோட பொருள் என்னன்னா வளி அல்லது காற்று. அதுக்கப்புறமா
வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21% இருக்குது. இதை முதன்மை வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பயோ அப்படிங்கிற கிரேக்க சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா உயிர். மன்னர் வளைகுடா உயிர்கோள் பெட்டகம் இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பில் அமைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. பூமி சூரியனுக்கு அருகில் வரும் நிகழ்வோட பெயர் என்ன அப்படின்னா சூரிய அண்மை புள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி பூமி சூரியனுக்கு தொலைவில் உள்ள நிகழ்வு சூரிய தொலைதூர புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியின் சுழலும் வேகம். பூமி நிலநடுக்கோட்டு பகுதியில் 1670 km/மணி வேகத்தில் சுழலுது. அதே மாதிரி 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் 845 km/மணி வேகத்தில் சுழலுது. அதோட பூமி துருவ பகுதியில் சுழலும் போது அதோட வேகம் சுழி. அதுக்கப்புறமா நள்ளிரவு சூரியன். இரு அரைக்கோளங்களிலும் கோடை காலத்திலும் ஆர்க்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேல் தெரியும் நிகழ்வு தான் நள்ளிரவு சூரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவில் அனுப்பப்பட்ட முதல் விண்கலத்தோட பெயர் என்னன்னா சந்திராயன் 1. இது எப்போ விண்ணில் செலுத்தப்பட்டது அப்படின்னா 2008ஆம் ஆண்டு. ISROவோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக மங்கள்யான் 24/9/2014ஆம் ஆண்டு விண்கலம் ஒன்றை அனுப்பியது. இந்திய செவ்வாய்க்கோளினை ஆராயும் நாடுகளில் 4வது இடத்தில் உள்ளது. அதுக்கப்புறமா செவ்வாய்க்கோளினை ஆராயும் நாடுகளின் பட்டியல் பற்றி பார்க்கலாம். முதல் இடத்துல ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமும், 2ஆம் இடத்துல நாசாவும், 3வது இடத்துல ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமும், 4வது இடத்தில் இந்தியாவும் இருக்கு. அதுக்கப்புறமா கோள்கள் பற்றி ஒரு பார்வை. கோள்கள் 8 கோள்கள் இருக்குது. அது சூரியனிடமிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படின்னும், அதோட சுற்றுதல் காலம் எவ்வளவு அப்படின்னும், சுழலுதல் காலம் எவ்வளவு அப்படின்னும், அதோட துணைக்கோள்கள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம புதன் கோளை பற்றி பார்க்கலாம். புதன் சூரியனிடமிருந்து 57.9 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதோட சுற்றுதல் காலம் எவ்வளவு அப்படின்னா 88 நாட்கள். இதோட சுழல்கள் காலம் 58.7 நாட்கள். துணைக்கோள்கள் இல்லை. அதுக்கப்புறமா வெள்ளிக்கோள் பற்றி பார்க்கலாம். இது 108.2 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சுற்றுதல் காலம் 224.7 நாட்கள். சுழல்கள் காலம் 243 நாட்கள். துணைக்கோள்கள் இல்லை. அப்புறம் நம்ம பூமியை பற்றி பார்க்கலாம். பூமி சூரியனிடமிருந்து 149.6 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதோட சுற்றுதல் காலம் 365.3 நாட்கள். சுழலுதல் காலம் 23 மணி நேரம் 56 நிமிடம் 4 வினாடி. ஒரே ஒரு துணைக்கோள் இருக்குது. அதுக்கப்புறமா செவ்வாய்க்கோள் பற்றி பார்க்கலாம். 227.9 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. சுற்றுதல் காலம் 687 நாட்கள். சுழலுதல் காலம் 24 மணி 14 நிமிடம். துணைக்கோள்கள் 62. அதுக்கப்புறமா வியாழன்கோள் பற்றி பார்க்கலாம். இது சூரியன்கிட்ட இருந்து 778.6 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சுற்றுதல் காலம் 11.9 வருடங்கள். சுழலுதல் காலம் 9 மணி 51 நிமிடம். துணைக்கோள்கள் 67. அப்புறம் சனி 1433.5 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சுற்றுதல் காலம் 29.5 வருடங்கள். சுழலுதல் காலம் 24 மணி 14 நிமிடம். துணைக்கோள்கள் 62. அதுக்கப்புறமா யுரேனஸ். இது 2872.5 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. சுற்றுதல் காலம் 84 வருடங்கள். சுழலுதல் காலம் 17 மணி நேரம் 14 நிமிடம். துணைக்கோள்கள் 27. கடைசி கோள் நெப்டியூன். இது 4495.1 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இதோட சுற்றுதல் காலம் எவ்வளவுனா 164.8 வருடங்கள். சுழலுதல் காலம் 16 மணி 3 நிமிடம். அதுக்கப்புறமா துணைக்கோள்கள் 14. இதோட இந்த லெசன் முடியுது. நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.